ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்டன் கிளைண்ட்டுக்கு இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பெங்களூரில் கோவிந்தன் ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரியான கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எலிவேஷன் போட்டு அந்த எலிவேஷனுக்கான டீட்டெயில் டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டன் கிளைண்ட்டுங்க, தருமபுரியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணாகரம் போகிற வழியில் இந்த பி அகரகாரம் முனியப்பன் கோயில் இருப்பாருங்க, அதுக்கு நியர்பைங்க. இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம A to Z எல்லா பிளானு எல்லா ட்ராயிங்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சைட்டில் பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவருக்கு நம்ம கொடுத்துருக்கிற எலிவேஷனை பற்றி பார்த்திங்கன்னா எலிவேஷன் ப்ளஸ் டீட்டெயில் டயக்ராம் இதை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் நம்ம வாங்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த எலிவேஷன் டயக்ராம் மட்டும் வாங்கக்கூடாதுங்க. அந்த எலிவேஷனுக்கான டீட்டெயில் டயக்ராமாக என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்த மாரி சைட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு வருது பாருங்கள், இது ஒரு டீட்டெயில் டயக்ராம் வரும். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று இருப்பாருங்க, இது ஒரு டீட்டெயில் டயக்ராம் வரும். இது பார்த்திங்கன்னா கார்னர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை பார்த்துட்டு வரும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டயக்ராம் காட்டுற பாருங்க. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வியூங்க, இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு வியூங்க. இப்போ இந்த மாதிரியான டயக்ராமில் இருக்கு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷன் நீங்கள் வெறும் ஜஸ்ட் இந்த மாதிரியான எலிவேஷன் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்டரு, இந்த பாக்ஸு, இந்த காடி லைனு, இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் பண்ணணும், எவ்வளோ பிளாஸ்டிக் பண்ணணும், எவ்வளோ ஆஃப்செட் பண்ணணும், இந்த கிளாஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா டீட்டெயில் டயக்ராம்ங்க. அந்த டீட்டெயில் டயக்ராம் பற்றி இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடுங்க, அதாவது இந்த நார்த் சைடு சொன்ன பாருங்கள், வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி சைட்டுங்க. இது இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டுக்கு எலிவேஷனுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில் டயக்ராம் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்க பாருங்கள். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது நார்மல் வால்லேருந்து 2 இன்ச் இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஆஃப்செட் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 அடி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 6 அடி இருக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா ஏன் எலிவேஷன் இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எலிவேஷன் வாங்குறது பார்த்திங்கன்னா முக்கியம் இல்லைங்க, அதை நீங்கள் சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் தேவைப்படுங்க. ஏன்னா இந்த மாதிரியான டீட்டெயில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல 2 அடி தான் வைக்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக தெரியும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கரெக்டாக புரியும். இல்லைன்னா இங்கே 2 அடி வைக்கிறதுல நீங்கள் 2 அடி வச்சுருவீங்க, நம்ம இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்போம், ஆனால் சைட்டில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில் டயக்ராம் ப்ரொவைட் பண்ணுறதுங்க. இப்போ இந்த சைட் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இந்த காடிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. இப்போ இந்த காடியோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் 2 இன்ச்சு காடிங்க. இந்த காடியோட இது பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 1 அடி ஆஃப்செட் பிட்வீன் 9 இன்ச்சு திக்னஸுங்க. இப்போ இது 1 அடி பார்த்திங்கன்னா நார்மல் வால்லேருந்து 1 அடி ஆஃப்செட்டாக வருங்க. இதோட திக்னஸ், இந்த திக்னஸ் இருக்குது பாருங்கள், இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு ஆஃப்செட் பிளாஸ்டிங். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பிளாஸ்டிங் கொடுத்தோம் இல்லைங்க, அதே மாதிரிங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா இதோட லென்த்து பிரெத் நீளம் அகலம் கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா 4 அடிங்க ஹைட்டு, அகலம் பார்த்திங்கன்னா 5 அடிங்க. நம்ம ஏன் இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருவோம்னா அப்போ தான் அவங்க பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறப்போ கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் வைப்பாங்க. அப்படி நம்ம இந்த அளவில் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்ச அளவில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அளவு வச்சுருவாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற எலிவேஷனுக்கும் அவங்க சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிருங்க. அதனால தான் மேக்ஸிமம் டீட்டெயில் டயக்ராம் ப்ரொவைட் பண்ணுறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒரு அளவு கொடுத்துருங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுங்க, இதோட அளவு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இது 9 இன்ச்சுங்க. இதுக்கு மேலே போய் டெவலப் ஆகுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா 11 இன்ச்சுங்க. கிட்டத்தட்ட 1 அடி 1 இன்ச்சு கம்மிங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் ஆப்ஷன் வருங்க. அதோட லிண்டல் லெவல் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் இது கொடுத்துருக்குறாங்க, அதோட திக்னஸுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லிங்க இங்கே இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 5 அடி 6 இன்ச்சுங்க. இந்த 5 அடி 6 அடி விட்டுட்டு தான் இந்த இடத்துலேருந்து தான் அவங்க என்ன பண்ணணும்னா காடி எடுத்து லைன் போடணுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்து பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும்னா 7 இன்ச்சு இருக்கணுங்க. கிட்டத்தட்ட சேம், இதுவும் கிட்டத்தட்ட சேம் ஒரே அளவுங்க. இப்போ இங்கே காடி போடுறது கிட்டத்தட்ட சேம் அதே தாங்க. 2 இன்ச்சு காடிங்க. 1 அடிக்கு பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர்ஸ். இந்த ஒரு காடிக்கு இன்னொரு காடிக்கு நடுவில் 1 அடி கேப் இருக்கணுங்க. இந்த ஒரு காடிக்கு உள்ளே நம்ம எவ்வளோ வைக்கிறோம்னா 2 இன்ச்சு காடி வைக்கிறோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது டாப் பார்த்திங்கன்னா 3 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க, திக்னஸ் பார்டர் இது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்டர் இருக்கு பாருங்கள். இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு அதுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப்பு ஹெட்ரூம் வருங்க. இந்த ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் ஒர்க் வரும். இந்த கிளாஸுக்கு இங்கே ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் டயக்ராமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டீட்டெயில் டயக்ராம் இல்லாமல் வெறும் எலிவேஷன் மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா இதில் என்னென்ன அளவு கொடுத்துருக்குன்னு யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாமலே போயிருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கங்க. கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் வருதுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டிக்னு ஒன்று சொல்லிடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது நார்மல் வால். இந்த நார்மல் வால்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட்டாக இருக்கணும். இதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டிங்காக இருக்கணும். இதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டிங்காக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 அடி இங்கே ஒரு 5 அடி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது பாருங்கள். விண்டோவை நம்ம சென்டர் பண்ணி இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 5 அடி இதுலேருந்து ஒரு 5 அடி, ஏன்னா அப்படி வச்சா மட்டும் தான் இந்த நம்ம விண்டோவை சென்டர் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வரும். அதுக்கு நம்ம அளவு கொடுத்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டிங் சொன்னோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 6 அடி 6 இன்ச்சுங்க. இதை நம்ம எப்படி சென்டர் பண்ணுறதுனா விண்டோவோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 3 அடி 3 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 3 அடி 3 இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக நமக்கு 6 அடி 6 இன்ச்சு வந்துடுங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் வாளுங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரே லெவலில் வரும். இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 3 இன்ச்சுங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 3 இன்ச்சுங்க. இந்த காடி லைன் வருது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு காடி லைனுங்க. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 3 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்டர் மாரி வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு திக்னஸுங்க. 6 இன்ச் ஆஃப்செட். 6 இன்ச் ஆஃப்செட்னா என்ன அர்த்தம்னா இது நார்மல் வால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் அடிச்சிருக்கணுங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட். இதோட திக்னஸ் தான் இங்கே கொடுத்துருவாங்க 9 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாரி டிசைன் பண்ணுறாங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 7 அடி 7 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேரப்பட்ட வால் வருதுங்க. இந்த பேரப்பட்ட வாலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாரி கவர் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு லுக்காக இருக்குங்க. உங்களுக்கு வேணால் அந்த எலிவேஷன் ஒரு காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே ஒரு விண்டோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்கோலா மாதிரி டிசைன் கொடுத்துருங்க சிம்பிளாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த இடத்துல ரூமுக்கான டோர் வச்சு ஆப்ஷன் போடுறோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மழை தண்ணி எதுவும் படக்கூடாதுனால இந்த இடத்துலையுமே ஒரு ஸ்லாப் போட்டு இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்கோலா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சே இருக்கணுங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்போம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் எப்பயும் போலதாங்க 3 இன்ச்சு ஆஃப்செட் பார்டருங்க. இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 3 இன்ச்சு இங்கே ஒரு 2 இன்ச். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹெட்ரூம் வரும். ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி 6 இன்ச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மெயினாக கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டார்னா எனக்கு பெர்கோலா டிசைன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் கட்ட போகிறேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷன் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் இந்த மாதிரி வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் யார் வீடு கட்டினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாருங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுற மாரி இந்த இடத்துல ஒரு ஓவல் ஷேப் மாரி ஓப்பன் கொடுத்துருக்கோம். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 4 அடிங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 அடிங்க. அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம லிண்டல் ஒன்று போட்டிருப்போம். அந்த லிண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சுங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் டயக்ராமுங்க. வந்து சொல்கிறேன் பாருங்கள், நம்ம எலிவேஷன் வாங்குறது முக்கியம் இல்லைங்க. அந்த எலிவேஷனுக்கான டீட்டெயில் டயக்ராம் வாங்குறதுல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரியுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷனுங்க. இந்த எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடு வியூங்க. அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பு, இங்கே பெர்கோலா டிசைனு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபீட்டுக்கு இங்கே ஒரு டிசைனிங், ஒரு விண்டோ, இது இந்த பிளாஸ்டிங், இது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்போம் பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய டிசைனுங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருப்போம் பாருங்கள் பெர்கோலா டிசைனு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டிசைனு, இங்கே ஸ்டெப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டிசைனு. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிவேஷனில் இந்த மாதிரியான டயக்ராம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதுக்கான டீட்டெயில் டயக்ராம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலிவேஷன் வாங்கிடுமா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு இன்னொரு வீடியோ போகிறோம் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எலிவேஷனில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன்.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.